ஹலோ நண்பா, ரெட்மி நோட் 10 ப்ரோ ஃபோன் வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். இந்த ஃபோனை வாங்குறதுக்கு நிறையா பாடுபடுற மாதிரி இருக்குது. மக்களும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஃப்ளாஷ் சேலே வெறுத்து போகிற அளவுக்கு வந்து இந்த ஃபோனோட சேலை வந்து அந்தளவுக்கு போயிட்டு இருக்குது. அந்தளவுக்கு லைக் பண்ணி இதை வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த ஃபோன்லேயும் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன, இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட்டில் இந்த ஃபோனையோ இல்லை வேறு ஃபோனையோ வாங்கலான்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சேவை மூலத்தில் இருக்கிற நல்ல விஷயத்துலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சூப்பரான ஒரு சூப்பர் AMOLED பேனல். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. சும்மாவே AMOLED டிஸ்பிளே அப்படின்னாலே பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும். அதிலே சூப்பர் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்லாம் இருக்கும்பொழுது டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், பிளாக் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பட்டைய கலப்புது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தளவில் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம், இதில் இருக்க ஒரு டாப் நாச் ஃபீச்சர் அப்படின்னா இதில் இருக்க டிஸ்பிளே சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிசைன். ஸோ ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக வந்து ஒரு சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பேக்கில் இருக்கிற அந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் டிசைன். கையில் வந்து வலிக்கிட்டு போகாத அளவுக்கு வந்து ஒரு கிரிப்பும் வந்து அதில் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப கூலாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கிளாஸ் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்கிற ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படிங்கும்போது இந்த கொடுக்குற காசுக்கு ஓகேவான ப்ராசஸர் அப்படிங்களா, ரொம்ப ஓவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட முடியாது. இதில் இருக்க Snapdragon 732G ப்ராசஸர். இதே ப்ராசஸர் தான் போகோ X3லேயும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு கேமிங் இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு நான் ப்ளே பண்ண வரைக்கும். ஹீட்டிங் பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஒரு மைல்டான ஹீட் இருந்துச்சு. ஸோ அந்த மைல்டான ஹீட் வந்து எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும் நார்மலாக ஃபோன் நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மைல்டான ஹீட் தவிர ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இல்லை. நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வரைக்கும் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். எந்த விதமான ஓவர் ஹீட்டிங் பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த ப்ராசஸரை பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணாமல் சைட் மவுண்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்ம வச்சோம்னா ரொம்ப அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக வந்து அன்லாக் ஆகுது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்குது. நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது இல்லை கேம் விளாடும் போது அந்த சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஸ்டீரியோவில் வந்து கேட்கும்பொழுது ஓரளவு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ஹைலைட்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் எனக்கு பிடிக்காத விஷயங்களும், அதாவது இந்த ஃபோனில் நான் மைனஸ் நினைக்கிறது, அது வந்து எல்லாருக்கும் மைனஸ்னு சொல்லிட முடியாது, நான் மைனஸாக நினைக்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதில் இருக்க கேமரா அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து சாம்சங்கோட ஒரு GW3 அப்படிங்கிற சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 64 மெகா பிக்சல் சென்சர். இதான் வந்து பிரைமரி சென்சர். இந்த கேமரா பொறுத்தவரை பகல் எடுக்கப்படுற இமேஜஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே வந்து சாச்சுரேட்டடாக தான் இருக்குது. கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடாக தெரியுது நார்மல் கலர்ஸை விட. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து கொஞ்சம் சாச்சுரேட்டாக இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து நைட்டில் நீங்கள் லோ லைட்டுக்குன்னு வந்துட்டீங்க அப்படின்னா கிரைன்ஸ் வந்து நிறையாவே வந்து தெரியுது. நிறையா ஃப்ளிக்கரிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான குறைகள் எல்லாமே இந்த கேமரா சைடில் வந்து இருக்குது. கேமரா பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லிட முடியாது. கேமராவில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன். கேமரா கொடுத்தாங்க. என்னமோ பெரிய லெவலில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உறுத்துற மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலாக இருக்குது. அதை கொஞ்சம் வந்து இப்போ நோட் 10ல் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே போன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மேலே வர்ற மாதிரி வந்து இருக்குது. இந்த பம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து தரையில் போய் உரசி இந்த கிளாஸ் எல்லாமே ஸ்க்ராட்ச் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஒரு தனியாக வந்து உறுத்தலாக வந்து தெரியுது. இந்த டிசைனில் வந்து எனக்கு இதில் வந்து இந்த கேமரா பம்ப் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. அடுத்ததாக இதில் வந்து 33 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்குதான் சொல்லியிருக்காங்க. பட் இது நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம் குறைஞ்சது வந்து சார்ஜ் பண்ணுறது எடுத்து, அதாவது 0 to 100 சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 1.25 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. ஸோ இவங்க சொல்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. 72 நிமிஷம் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்குள்ளே வந்து சொல்கிறாங்க அவங்க. பட் நம்ம சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 1.25 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. ஸோ 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் அப்படிங்கிறது இவங்க சொல்கிற ஃபாஸ்ட் சார்ஜர் எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு ஸ்லோவான சார்ஜ் ஆகுது. அடுத்ததாக இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் தான் வருது. அதை வந்து நான் இந்த ஃபோனுக்கான மைனஸ்ன்னு சொல்லிட மாட்டேன். அதுவே வந்து இந்த கூகுள் ஆப் சூட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கால்ஸ்க்காகவும் சரி, மெசேஜுக்காகவும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கூகுளோட ஆப் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற மாதிரி உள்ளவங்களுக்கு கால் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எல்லாமே இப்போ எல்லா ஃபோன்லையும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட அந்த MIUI 12 பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே ஆப்டிமைசேஷன் பிரச்சனைகள் வந்து இருக்குது. அது மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூச்சர் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் கிடையாது, ஒரு 10 செகண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ 10 செகண்ட் தான் வந்து அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை எடுத்தீங்கனாலோ இல்லை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் வேலை செய்யும். ஸோ அதை வந்து இவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ இவ்வளோ தான் எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து இதுதான். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனில் 3 வேரியன்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 6GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் உள்ளது 16,000 ரூபாய்க்கும், 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ளது 17,000 ரூபாய்க்கும், 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ளது 19,000 ரூபாய்க்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது மூணுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் வித்தியாசமும், அது மாதிரி ரேம் லாஸ்ட் மாடல் மட்டும் ரேம் வந்து 2GB வந்து கூட இருக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஒரு வேளை வாங்க போனீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் சில விஷயங்களை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நான் ஒரு கேமரா பற்றி சொல்கிறேன்னா பரவாயில்ல எனக்கு கேமரா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இந்த உண்மையை சொல்கிறேன் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன ஃபோனை வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.